Vanakam Friends, welcome to Tamil Treats. இன்னைக்கான வீடியோவில் ஒரு இமேஜ் அல்லது எந்த ஒரு டெக்ஸ்ட்டாக இருந்தாலும் இல்லை இமேஜும் டெக்ஸ்ட்டும் சேர்ந்ததுக்கு ஒயிட் போர்ட் அனிமேஷன் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம தமிழ் ட்ரீட்ஸ் சேனலுக்கு புது ஃப்ரெண்டாக இருந்தாலும் இல்லை இன்னும் வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கன் கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஒரு ஆப்ஷனை கிளிக் பண்ணிடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதே மாதிரி நான் நிறையா வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன், அதெல்லாம் இந்த வீடியோ முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்துக்கோங்க. ஓகே, இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோவை ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த அனிமேஷன் செய்ய உங்களுக்கு கைன்மாஸ்டரும் இன்னொன்று பேக்ரவுண்ட் எரேசருங்க 2 ஆப் தேவைப்படும். இந்த 2 ஆப்போட லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் தந்துருக்கேன், அதை நீங்கள் கிளிக் பண்ணி ஈஸியாக டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஓகே, ஃபஸ்ட்டு நம்ம கைன்மாஸ்டருக்குள்ளே என்டர் ஆகலாம். கைன்மாஸ்டரில் என்டர் ஆகலாம். நம்ம எப்படி ஒரு ப்ராஜெக்ட் கிரியேட் பண்ணுவோமோ அதுபடியே ஆஸ்பெக்ட் ரேஷியோவை 16:9 கிளிக் பண்ணி நம்ம ஒரு ப்ராஜெக்டை க்ரியேட் பண்ணுறோம். க்ரியேட் பண்ணோன்னே உள்ளே பார்த்தீங்கன்னா மீடியான்ட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த மீடியா ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணோன்னே கைன்மாஸ்டரு டிஃபால்ட்டாக பேக்ரவுண்ட்ஸ் நிறைய இது வச்சுருப்பாங்க. நாம் அதுலேருந்து தான் ஒரு ஒயிட் கலர் ஸ்க்ரீன் பேக்ரவுண்டை எடுக்க போகிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த இதுலேருந்து நீங்கள் ஒயிட் கலர் பேக்ரவுண்ட் மட்டும்தான் எடுக்கணும் அர்த்தம் இல்லை. உங்களுக்கு எந்த பேக்ரவுண்ட் தேவைப்படுதோ அந்த பேக்ரவுண்டை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். நான் இப்போ ஒயிட் கலர் பேக்ரவுண்டை செலக்ட் பண்ணிட்டேன். அதோட டியூரேஷனை ஒரு 10 செகண்ட்ஸ் பக்கமாக ட்ராக் பண்ணி இழுத்துக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட்டு நான் கூகுளில் போய் ஹேண்ட் வித் பென் பிஎன்சின்ட்டு நான் டைப் பண்ணியிருக்கிறேன். இதே மாதிரி நீங்களும் டைப் பண்ணி உங்களுக்கு தேவையான இமேஜை பேக்ரவுண்ட் எரேசர் மூலயமா அதோட பேக்ரவுண்டை எரேஸ் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட்டு நீங்கள் இமேஜ் வேணும்னா நீங்கள் எந்த ஒரு இமேஜும் கூகுள்லேருந்து டவுன்லோட் பண்ணி அதோட பேக்ரவுண்டு ஈஸியாக எரேஸ் பண்ணிடுங்க. எரேஸ் பண்ணதுக்கப்புறம் இங்கே லேயர்ன்ட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதில் கிளிக் பண்ணி மீடியான்னு கிளிக் பண்ணோன்னா நம்ம டவுன்லோட் பண்ண இமேஜ் அங்கே ஸ்க்ரீனில் டிஸ்பிளே ஆகும். அதை நீங்கள் செலக்ட் பண்ணி இங்கே கொண்டு வந்து வச்சுருங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு இந்த டியூரேஷனையும் 10 செகண்ட்ஸுக்கு மாற்றி வச்சுருங்க. நெக்ஸ்ட்டு இங்கே பார்த்தீங்கன்னா அனிமேஷன்ட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணோன்னா கீழே ஒயிட் டவுன்னுட்டு ஒரு எஃபெக்ட் இருக்கும். ஆக்சுவலாக ஸ்பீடாக ட்ரா பண்ணும்போது மேலேருந்து கீழே தான் எப்போவும் ட்ரா ஆகும். அதனால் நான் வைப் டவுன் எஃபெக்டை யூஸ் பண்ணுறேன். அதில் நான் அதோடய ஸ்பீட் லெவலை 2.5க்கு நான் ஃபிக்ஸ் பண்ணி வச்சிடுறேன். ஓகே, நெக்ஸ்ட் நான் வீடியோவில் போய் நான் எரேஸ் பண்ணி வச்சுருந்த பிஎன்ஜி ஃபார்மேட்டை எடுத்துகிட்டு வந்து இங்கே பேஸ்ட் பண்ணுறேன். இதோட டியூரேஷனையும் நான் 10 செகண்ட்ஸுக்கு மாற்றி வச்சுட்டேன். நெக்ஸ்ட் இதோட சைஸ் அண்ட் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸை நான் ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். ஓகே, எனக்கு தேவையில்லாத இடத்த நான் ட்ரிம் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட்டு வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைட் கார்னர் பார்த்தீங்கன்னா ஒரு கீ ஐக்கான் இருக்கும். அந்த ஐக்கான் மூலியமாக தான் நம்ம அனிமேஷன் எது வேணாலும் பண்ண முடியும். நீங்கள் அதை இப்போ கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணோன்னா கீழே பார்த்தீங்கன்னா ஒரு ரெட் கலர் டாட் அப்புறம் ஒரு ஒயிட் லேயர் வந்திருக்கும். அந்த ஒயிட் லேயர் தாண்டினா மேலே ஒரு O+ன்ட்டு ஒரு ஐக்கான் வரும். மற்றபடி உள்ளே பார்த்தீங்கன்னா O- தான் காமிக்கும். நீங்கள் ஒன்ஸ் அதை நீங்கள் கிராஸ் பண்ணால் தான் உங்களுக்கு அந்த ப்ளஸ் ஐக்கான் காமிக்கும். நீங்கள் கொஞ்சம் ஸ்க்ரால் பண்ணோன்னே நீங்கள் அந்த பென்சிலை ட்ராக் பண்ணி இன்னொரு எண்டில் கொண்டு வந்து பேஸ்ட் பண்ணிடுங்க. பேஸ்ட் பண்ணாலே அது ஆட்டோமேட்டிக்காக அந்த டாட் க்ரியேட் ஆயிடும். இதே மாதிரி நீங்கள் ஜிக்ஜேக் பேட்டர்னில் கொண்டு வந்துடுங்க.
ஒன்ஸ் உங்களோட இமேஜ் கம்ப்ளீட் ஆயிடுச்சுன்னா கொஞ்சம் டிஸ்டன்ஸ் தள்ளி ஒரு அனிமேஷன் டாட்டை க்ரியேட் பண்ணி பென்சிலில் வெளியே ஸ்க்ரீனை விட்டு வெளியே போகிற மாதிரி அனிமேட் பண்ணிடுங்க. அனிமேட் பண்ணாலும் ப்ளே பண்ணி பாருங்கள். ஓகே, இந்த இது சூப்பராக வந்திருக்குது. நெக்ஸ்ட்டு நாம் ஒரு டெக்ஸ்ட்டுக்கு எப்படி ஒரு ஒயிட் போர்டு எஃபெக்ட் பண்ணுறதுன்னு பார்ப்போம். முன்னாடி எப்படி ஒயிட் கலர் ஸ்க்ரீன் எடுத்தோமோ அதே மாதிரி இங்கேயும் ஒயிட் கலர் ஸ்க்ரீன் எடுக்கிறோம். நெக்ஸ்ட்டு லேயரில் டெக்ஸ்ட்டுங்கிற ஆப்ஷன் கிளிக் பண்ணி அதில் நான் பாரதியார்ன்ட்டு டைப் பண்ணிடுறேன். டைப் பண்ணோன்னா அதோட ஃபாண்ட் கலரை நான் ரெட் கலரில் கிளிக் பண்ணிடுறேன். நெக்ஸ்ட் அதுக்கு அவுட்லைனுக்காக நான் பிளாக் கலரில் தந்துடுறேன். நெக்ஸ்ட்டு அது கொஞ்சம் ரியலிஸ்டிக்காக இருக்கிறதுக்காக அதோட ஷேடோவையும் அப்ளை பண்ணிட்டேன். ஓகே, நெக்ஸ்ட்டு இதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா முன்னாடி பண்ண அதே மாதிரி அனிமேஷன்ட்டு ஒரு ஆப்ஷன் தந்துருப்பாங்க. இதில் நாம் ஒயிட் பிரைட்டுங்கிற அனிமேஷன் தான் யூஸ் பண்ண போகிறோம். இந்த ஒயிட் பிரைட் அனிமேஷனில் நான் 1.5 ஸ்பீட் லிமிட்டை வச்சுக்கிறேன். டியூரேஷனை இந்த ஸ்க்ரீன் எண்டார வரைக்கும் வச்சுட்டேன். ஓகே, இப்போ நான் லேயர் கிளிக் பண்ணி நான் அந்த பிஎன்ஜியை எரேஸ் பண்ணதை கொண்டு இங்கே ஃபிக்ஸ் பண்ணிடுறேன். ஃபிக்ஸ் பண்ணோன்னே ஆஸ் யூஸ்வல் நான் அந்த கீ பட்டனை ப்ரெஸ் பண்ணி முன்னே என்ன பண்ணணும் அதே இது இங்கேயும் பண்ணிடுறேன். இதுக்கும் நான் ஜிக்ஜாக் பேட்டர்ன் தான் யூஸ் பண்ணியிருக்கிறேன். ஓகே, கொஞ்சம் தூரம் கழிச்சோன்னா பென்சிலில் ஸ்க்ரீன் விட்டு வெளியே கொண்டு போகிற மாதிரி வச்சுட்டேன். ஓகே, இப்போ நம்ம டெக்ஸ்ட்டுக்கு பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு இமேஜு டெக்ஸ்ட்டு இருக்கிற மாதிரி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ஓகே, இப்போ நான் ஆஸ் யூஸ்வல் அந்த ஒயிட் கலர் ஸ்க்ரீன் எடுத்துகிட்டு வந்துட்டேன். அப்புறம் நான் டவுன்லோட் பண்ண இந்த இமேஜ் இங்கே ஒரு கார்னரில் வச்சுட்டேன். இந்த இமேஜோட டியூரேஷனையும் மேலே இருக்கிற அந்த ஒயிட் போர்ட் டியூரேஷனுக்கு ஈக்குவலாக வச்சுட்டேன். நெக்ஸ்ட் அந்த பாரதியார்னு டைப் பண்ணதை ஒரு இது காப்பி பண்ணி இங்கேயும் வச்சுட்டேன். ஓகே, இப்போ நான் அந்த பாரதியார் இமேஜை கிளிக் பண்ணி அனிமேஷனில் வைப் டவுன் எஃபெக்டை கிளிக் பண்ணிடுறேன். வைப் டவுன் எஃபெக்டில் 1.5 2ல் நான் கிளிக் பண்ணி வச்சிடறேன். ஏன்னா இமேஜும் டெக்ஸ்ட்டு இருக்கிறதுனால நான் ஸ்பீட் லிமிட்டை 2ல் வச்சுட்டேன். ஓகே, தேவையில்லாத இடத்த டெக்ஸ்ட்டை ட்ரிம் பண்ணிட்டேன். ஓகே, நெக்ஸ்ட்டு நான் அந்த பிஎன்ஜி கொண்டு இங்கே ஃபிக்ஸ் பண்ணிட்டு ஆஸ் யூஸ்வல் அதோட அட்ஜஸ்ட்மெண்ட்லாம் கரெக்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அந்த அனிமேஷன் கீயை யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறேன். முன்னே எப்படி இமேஜுக்கு பண்ணோமோ அதே மாதிரி இங்கே இருக்கிற இமேஜுக்கு பண்ணுறோம். ஓகே, இமேஜ் கம்ப்ளீட் ஆனால் பக்கத்தில் இருக்கிற டெக்ஸ்ட்டுக்கும் இதே பிஎன்ஜி மூலயமா முன்னே எப்படி பண்ணியிருந்தோமோ அதே இதை இங்கேயும் பண்ண போகிறோம். ஓகே, ஒன்ஸ் உங்களோட இது கம்ப்ளீட் ஆயிடுச்சுன்னா ஆஸ் யூஸ்வல் அந்த பிஎன்ஜியை ஸ்க்ரீன் விட்டு வெளியே கொண்டு போயிருங்க. ஓகே, இப்போ நம்ம அனிமேட் பண்ணது ரொம்பவும் சூப்பராக வந்துருச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நாம் எப்படி ஒரு இமேஜுக்கு ஒயிட் போர்டு எஃபெக்ட் பண்ணுறதுனோ அதோட ஒரு டெக்ஸ்ட்டுக்கு எப்படி ஒரு ஒயிட் போர்ட் ஸ்க்ரீன் எஃபெக்ட் பண்ணுறதும் இல்லைன்னா ஒரு டெக்ஸ்ட்டுக்கும் சரி இமேஜுக்கும் சரி ரெண்டையும் சேர்த்து வச்சு எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துருந்தோம். இதே மாதிரி தான் பண்ணணும் அர்த்தம் இல்லை ஃப்ரெண்ட்ஸு. உங்களோட க்ரியேட்டிவ் மைண்ட் யூஸ் பண்ணி நீங்கள் எப்படி வேணாலும் பண்ணலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். அதோட இந்த வீடியோவில் ஏதாச்சும் தப்பு பண்ணியிருந்தேன்னா இந்த வீடியோ கீழே இருக்கிற கமெண்ட்டில் சொல்லுங்கள், நான் அதை சரிப்படுத்திக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட்டு சூப்பரான கண்டென்ட் எடுத்து வச்சு நெக்ஸ்ட் வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.